நைட் வானத்துல யோஜா மின்றதோட பீஸாவும் இருக்கு. என்ன டக்குனு நைட் ஆயிடுச்சு. ஓ ஆஹா சமையா இருக்கு. ஸ்டாரி ஸ்கை பார்ட்டிக்கு நான் உங்கள பாவே இருக்கேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. கேசியோபியான்னு சொல்லுவாங்க. கேசியோபியாங்கிறது ஒரு பெரிய மகாராணியோட பேரு. நிஜமாவா? ஆனா இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம் தான். இத பத்தி பேச ஆரம்பிச்சா நான் எப்ப அழுதுடுவேன். இந்த மாதிரி விஷயத்தை அவனுக்கு சுத்தமா ரசிக்கவே தெரியல. அது ரொம்ப அருமையான சோகமான பழம். இங்க பாத்தியா டைமண்ட்? அட இங்க உட்கார்ந்து என்ன பண்ற? ரங்கலில் அப்படியே ரிஃப்ளெக்ஷனா தெரியும். இப்போ இத பாரு. அட இங்க இல்ல மேல ஸ்கைய பாரு. இத வச்சு வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் எந்த ஷேப்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அற்புதம். அதை விட இது மாதிரி கூட நீ பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணு. அதனால திரும்பவும் பழையபடி இத மாத்தி வச்சிரணும். ஹேய் நானும் பண்ணட்டுமா? பண்ணி பாரு. அதோ அங்க பாருங்க. இந்த வாக்கி டாக்கி யூஸ் பண்ணு. என்ன சொல்லுவாங்கனா இது பேர் தான் ஓரியன் வின்வின். எங்க வாங்க என்கிட்ட வாங்க. ஓரியன் வந்து ஓரியன் வந்து டோரிமான் அடுத்த என்ன ஃபுட்? பீட்சாவும் கியோசாவும் தான். இது எங்க அம்மா செய்யறத விட அற்புதமா இருக்கு. அதுவும் அம்மா சமைக்கிறத விட. அடுத்து நான் என்ன சொல்லலாம்? இங்க பாருங்க. அந்த பெரிய டிப்பா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. I'm sorry. எங்க போன? ஓகே, இப்போ என்ன பண்றது பாரு. அதோட அந்த ஷேப் பார்க்கிறதுக்கு கிச்சன்ல இருக்க சோச்சு போச்சு. அப்புறம் வந்து நான் இப்போ உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அதுவும் அந்த வானத்தை கொஞ்சம் என்ன நடக்குறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் தான். அடிக்கடி சீன் போடுவானே அந்த பையனோட சதா அது. நான் சீனெல்லாம் போட மாட்டேன். அதுக்கப்புறம் டோரிமான் ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி நோடி சதுல கதை கட்டி விடலாம். முன்னொரு காலத்துல ஒரு போர்ல ஒரு ஸ்ட்ராங்கான கார்டு இருந்தாரு. அவரோட பேர் தான் மோரி மார்சலுல்லா. சும்மா கதை விடாத. அந்த மாதிரி பேர் நான் கேள்விப்பட்டது இல்ல. அந்த கார்டு பொறுத்தப்பட்டாரு. ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து அவரோட பசங்க கிட்ட ஒரு நான் சொல்றத கேளுங்க. என்னதான் பீட்சாவோட முனை ஷார்ப்பா இருந்தாலும் அது எப்பவும் ஒண்ணா இருந்தா தான் சர்க்கிளே. அதுக்கப்புறத்துல இருந்து அந்த 8 பசங்களும் அவர் சொன்னதை கேட்டு நடந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த ஊர் கூட நல்லா செழிப்பா இருந்தது. அதுல சரி வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். கதை முடிஞ்சது. போயிட்டு வரேன். உங்களுக்கு அது யோசனை நல்லா தெரியும்ல? ஆனா இருக்கிறதுலயே எல்லா கதையை விட சோகமான கதை இதுதானே எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தாங்க. அந்த புயல் வர இந்த பனியில நீ வளைஞ்சிட்டா எனக்கு கை கால் உடம்பு போயிடும். இது கண்டிப்பா கதை யாரா? ஏங்க அங்க பாருங்க. ஒரு மயங்கி விழுந்த ஒரு வயசானவரை அவங்க பார்த்தாங்க. இவதான் நம்ம ஊரோட பிரீஸ்ட். சுடு தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் டயட் போற அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. அவரோட நிலைமை இதே மாதிரி மோசம். பாத்துக்க. என்னங்க? மறக்காம இருக்கிறதுக்காக ஞாபகார்த்தமா இந்த மாதிரி வானத்துல கியோசா ஸ்டார் வந்துருச்சு. இதுல இருந்து தான் நம்ம சாப்பிடுற கியோசா வந்துச்சு. இந்த கதை நல்ல வேலை பண்ணிருக்க. இதெல்லாம் கட்டுறதா? யாரடா போறீங்க? நான் அப்பவே நினைச்சேன் ஏதோ நடக்குதுன்னு. ஆமா விசித்திரமா தான் நடந்துக்குது.